நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுத்தி யாரக்கட்டி தலைமையில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மூப்பநாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர். குடியரசு தின விழா புதுச்சேரியில் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி ரயில் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டி தலைமையில் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மூப்பநாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர். ரயில் நிலையத்தில் வரும் பயணிகளையும் அவர்கள் கொண்டு வரும் உடைமைகளையும் சோதனை செய்து பின்னர் அனுப்பி வைத்தனர். இதேபோல் ரயில் பெட்டிகளிலும் மூப்பநாயை கொண்டு போலீசார் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர். இது மட்டுமில்லாது புதுச்சேரி பேருந்து நிலையங்களிலும் போலீசார் மூப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் விசில் அடித்தபடி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற 2 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியது. இதனை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக பிரமுகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தலைமையில் வெற்றி கொண்டாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு விசில் அடித்தபடி விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தியதோடு சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் உழவர் சந்தையில் உள்ள வியாபாரிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். சின்னம் அறிமுகம் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினர் விசில் அடித்தபடியே வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடியதால் சாலையில் சென்ற அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் அரசு சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட உள்ளதால் தேவைப்படும் ஏழை எளிய முஸ்லிம் மக்கள் இன்று முதல் வருகின்ற 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும் என்று தர்கா நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு முஸ்லிம்கள் சார்பில் நீண்ட நாள் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு ஏழை எளிய முஸ்லிம் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக் கொடுக்க முன்வந்துள்ளது. இதற்கான வட்டியில்லா நீண்ட கால கடன் திட்டத்தினை பயன்படுத்தி ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீப் வக்பு சொத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி காலத்திலேயே பூமி பூஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கப்பட்டது. இதற்காக தர்காவில் நிர்வாகிகள் விண்ணப்பத்தை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தர்கா நிர்வாகிகள் அடுக்குமாடி குடியிருப்பு தேவைப்படும் புதுச்சேரியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை முஸ்லிம் சமுதாய மக்கள் இன்று முதல் வருகின்ற 31ஆம் தேதி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் விண்ணப்பிக்க விரும்புவோர் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று தர்கா நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி உழவர் சந்தை அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி முதியோர் உதவித்தொகையை பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுவையை சேர்ந்த முதியோர் உதவி, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா இன்று ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி, பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குனர் பாலமுருகன் முன்னிலையில் புதுவையைச் சேர்ந்த 40 முதியோர், 6 விதவை, 3 கணவரால் கைவிடப்பட்டவர் ஆக மொத்தம் 49 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள்,
அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் ஆர்ஓ பிளான்ட் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதிகளில் குடிநீரில் அதிக ஓர்ப்புத்தன்மை உள்ள இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு மற்றும் வழங்கும் நிலையங்கள் ஆர்ஓ பிளான்ட் அமைக்க மத்திய அரசின் சாட்சி திட்டத்தின் கீழ் 7,20,00,000 ரூபாய் அரசாணை பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் ஓல்டு ஓஎஸ்டி வளாகம், முருங்கம்பாக்கம் பேட், தேங்காய் திட்டு, மேட்டுத்திரு, முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம், முருங்கம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 5 இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆர்ஓ பிளான்ட் சுமார் ரூபாய் 55 லட்சம் செலவில் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் குறிப்பிடப்பட்ட பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவர். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ள அனைத்து பணிக்கான பூமி பூஜை தேங்காய்த்திட்டு மேட்டுத்திரு குடிநீர் உந்து நிலைய வளாகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இடைநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் வி மணவெளி கிராமத்தில் 34 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட மணிமேகலை நகர் மற்றும் லட்சுமி ஹயக்ரீவன் நகர் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 29,13,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி, திருக்காஞ்சி சாலையில் 4,96,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 34,10,000 ரூபாய் மதிப்பில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இணையதள குற்றங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் அரியாங்குப்பம் காமராஜர் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் மிஷன் சக்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையம் நடத்தும் இணையதள குற்றங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி புதுச்சேரி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாலின நிபுணர் சாந்தலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹேமா மாலினி மிஷன் சக்தி திட்டத்தை பற்றி எடுத்துரைத்தார். குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார் முன்னுரை வழங்கினார். துறையின் உதவி இயக்குனர் ஜெயப்பிரியா சிறப்புரை வழங்கினார். துறையின் கண்காணிப்பாளர் ஜெயந்தி வாழ்த்துறை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். காவல்துறை இணையதள குற்றப்பிரிவு கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டி, ராஷ்டிரிய ராஷ்டிரிய பல்கலைக்கழக பேராசிரியர் சூர்யா, காவல்துறை இணையதள குற்றப்பிரிவு அரவிந்தன் மற்றும் மேரி கிறிஸ்டினா ஆகியோர் கருத்தாளராக பங்கு பெற்று இணையதள குற்றங்கள் மற்றும் அக்குற்றங்களில் இருந்து எப்படி மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன், துணைத் தலைவர் காசிநாதன், கௌரவ தலைவர் நரீஷ்குமார், துணை செயலாளர் நடராஜன், துணை ஒருங்கிணைப்பாளர் விஜயமல்லன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இறுதியில் பாலின நிபுணர் கமல்ராஜ் நன்றி உரையாற்றினார். மேலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையத்தின் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்று ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையான சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இத்துறையினரின் நலனை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் கூறுகையில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது 100% வெளிப்படையான வெள்ளை நிற வணிகமாகும். இதில் எந்தவித கருப்பு பணத்திற்கும் இடமில்லை. இந்தியாவில் நேரடி விற்பனை தொழிலில் சுமார் 17 கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 5 கோடி பேர் முழு நேரமாகவும் 12 கோடி பேர் பகுதி நேரமாகவும் பணியாற்றி வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர்.
கேரள அரசு MLM தொழிலுக்காக கொண்டு வந்த சிறப்பு சட்ட திட்டங்கள் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் போன்ற நடைமுறைகளை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும். இதற்காக நமது அமைப்பு திருச்சூரில் உண்ணாவிரதம் இருந்தும் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியும் தீவிரமாக போராடியுள்ளது. அதன் விளைவாகவே இன்று பல அரசியல் கட்சிகள் இந்த துறையை ஆதரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 30 லட்சம் மக்கள் தனியார் போலி நிதி நிறுவனங்களால் ஏமாந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அவர்களின் பணத்தை மீட்டு தரவும் இத்துறைக்கு தனிச்சட்டம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் உறுதியளிக்கும் கட்சிக்கே எங்களது பல லட்சம் வாக்குகள் சேரும். 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களது அமைப்பு வரவிருக்கும் தேர்தலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்த முக்கிய முடிவை எடுக்கும் தருவாயில் உள்ளது. தங்களது கோரிக்கைகளை ஒருமுகப்படுத்தவும் தேர்தல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வரும் ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரையில் பிரம்மாண்டமான ஆலோசனை கூட்டம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்று 2026 தேர்தலுக்கான முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளனர். தேசிய தன்னார்வ ரத்த தான மாத விழா இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி ரத்த பரிமாற்ற குழுமம் சார்பில் தேசிய தன்னார்வ ரத்த தான மாத விழா இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் நடைபெற்றது. தேசிய தன்னார்வ ரத்த தான மாத விழா 2026 முன்னிட்டு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் கல்லூரியின் ரத்த வங்கி இணைந்து ரத்தம் வழங்கியோர் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியோருக்கு விருதுகள் வழங்கும் விழா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுமார் 50 இரத்த கொடை பயனாளிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் கலந்து கொண்டு முதலமைச்சரிடம் விருதினை பெற்றார். முன்னதாக விழாவினை தொடங்கி வைத்து தன்னார்வ ரத்த கொடையாளர்கள் மற்றும் முகாம் அமைப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டு விருதினை பெற்றது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் இந்த போராட்ட களத்திற்கு நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா நேரில் சென்றார். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் கழகத்தின் சார்பில் தனது முழுமையான ஆதரவை வழங்கினார். ஆசிரியர்களை சந்தித்த பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் உடனடியாக முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் உள்ள அப்பாபைத்திய சுவாமி கோவிலில் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பரிந்துரை செய்தார். மாநில இணை செயலாளரின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆசிரியர்களின் பணி நிரந்தர விவகாரத்தில் நிச்சயம் இதற்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வாலிபரை திருப்பூணி போலீசார் கைது செய்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுவை திருப்பூணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். மதுகடிப்பட்டு அரசு பள்ளி அருகே அவர்கள் சென்ற போது அங்கு மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி போலீசார் அங்கு சென்ற போது அங்கிருந்த ஒரு நபர் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றார். அவரை பிடித்து விசாரித்த போது அவர் திருப்பூனைப்பாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து போலீசார் அவரிடம் இருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினந்தோறும் காலை திருமஞ்சனம், கொடியேற்றம், தீபாராதனை சாற்றும் முறை நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பிரசித்தி பெற்ற 3 தங்க கருட சேவை உற்சவ சேவை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதை அடுத்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் வடம் பிடித்து திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.